உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது வியாபார கொள்முதல் பக்கத்தில் அத்திப்பழம் தரம் அண்ட் சுவை பார்த்து வாங்கி கொள்முதல் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட அத்திப்பழத்தை பிடிக்காதவர் இங்கே யாரும் இருக்க முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாமல் நிறையா மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த அத்திப்பழத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அத்திப்பழத்தை ஓப்பன் பண்ணும்போது அது உள்ள நம்ம அத்திப்பழத்தை மாலை மாதிரி தான் பார்க்க முடியும். ஏன்னா ட்ரைனஸ் அத்திப்பழம் ஃபுல்லாக கோர்த்து ஒரு மாலையோட ஷேப்பில் தான் அதை உள்ளே பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அத்திப்பழத்தை கையில் எடுக்கும்போதே அதோடைய குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அது ஹார்டாக இருக்கா, அது சாஃப்டாக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கையில் எடுக்கும்போதே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கையில் எடுக்கும்போதே அது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று வியாபாரம் இந்த அத்திப்பழ கொள்முதலில் ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. நாளைக்கு அத்திப்பழம் மார்க்கெட் ரேட்டு ஏறுதுன்னு இன்றைக்கி நம்ம ஒரு 10 பாக்ஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கூல் ஸ்டோரேஜ் சொந்தமாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி போனால் நார்மல் எல்லா இடத்துலையும் அத்திப்பழத்தை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா மிக எளிதாக விரைவாக வண்டு புழு ஏறக்கூடிய ஒரு பொருள் தான் அத்திப்பழம். அந்தளவுக்கு ஆர்கானிக்கான ஒன்று. அதனால் இது நீங்கள் ட்ரை அண்ட் கூல் பிளேஸில் தான் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அத்திப்பழத்தை ஒரு பழத்தை எடுத்து பிச்சு பார்க்கும்போது அது உள்ளே இந்த மாதிரி பிளாக்னஸாக இருந்தால் அது நம்ம வாங்கக்கூடாது. அது இன்ஃபெக்ஷன், அது ஃபுல்லாத்துக்கும் அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ அந்த அத்திப்பழம் எளிதாக கெடக்கூடிய ஒரு இது வந்துடும். இப்போ இன்னொன்று பிச்சு பார்ப்போம். அதிலே தலைப்பகுதியில் ஒன்று பிச்சு பார்ப்போம். அந்த தலைப்பகுதி இதை பிச்சு பார்க்குறப்ப இது நல்ல ஒரு தரமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அத்திப்பழத்தை நம்ம வாங்கலாம். அது தரமாக இருக்கும், தாங்கும். 2 நாள்லேருந்து அல்லது 3 நாள் வச்சு நம்ம வெளியில் வச்சு இதை பேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உணவுப் பொருளையுமே நம்ம வாங்கும்போது அதில் ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்து தாங்க வாங்கணும். அப்போ தான் நம்ம அதை சாப்பிட்டு அதோடைய தரம் அதோடய சுவையை பார்த்தா தான் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் அதை பற்றி விரிவாக நம்ம சொல்லி அதை வாங்க சொல்ல முடியும். அதனால் நம்ம இந்த அமைக்கி பார்க்குறப்பே நமக்கு சாஃப்ட்னஸ் தெரியணும். ஏன்னா நிறைய இடத்துல கோல்ட் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிறப்போ அது ஹார்டாக தான் இருக்கும். 1 ஹவர் வெளியில் வச்சு பார்க்குறப்ப தான் அதோட இயல்பு நிலை தெரியும். ஸோ அமைக்கி பார்க்குறப்ப சாஃப்ட்னஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் இருக்கணும். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, மாநிறமான ஒரு கலரில் இருக்கணும். ஆகையால் ரொம்ப கவனமாக பார்த்து அத்திப்பழங்களை நம்ம கொள்முதல் செஞ்சு நமது வாடிக்கையாளர்களுக்கு நாம் அளிப்போம். தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு